சமீபத்தில் வழங்கப்பட்ட தேசிய விருதுகளில் சிறந்த குழந்தைகள் திரைப்படம், சிறந்த குழந்தை நட்சத்திரம்னு 2 விருதுகளை வாங்கின படம் காக்கா முட்டை. நடிகர் தனுஷ், இயக்குனர் வெற்றிமாறன் சேர்ந்து தயாரித்த இந்த படத்தை இயக்குனவர் அறிமுக இயக்குனர் மணிகண்டன். இந்த படத்தோட நட்சத்திரங்கள் ரமேஷ், விக்னேஷ் 2 பேரும் தங்களோட இயல்பான நடிப்பினால முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்கியிருக்காங்க. சென்னை காசிமேடில் இருக்கிற ரமேஷ் விக்னேஷ் தி ஹிந்து தமிழுக்கு தந்த ஜாலியான பேட்டி இதோ. My name is Kakamute. Kakamute. Kakamuteya? நான் அச்சல Kakamute, அவன் பெரிய Kakamute. கேளுங்க, நீ தானே கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீ எப்படி பார்த்த அவரை? சார் எப்படி பார்த்த? வணக்கம், என் பேர் விக்னேஷ். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறேன். நான் இந்த காசிமேட்டு ஏரியாவில் தான் இருக்கேன். நான் எப்படி இந்த படத்தில் செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கடல் குழியிலான்னு வந்தோம். அப்போ நாங்கள் ஜாலியாக மண்ணு கட்டி விளையாடிருந்தோம். ஜாலியாக அங்கே எல்லா பசங்களும் உட்காந்து விளையாடிருந்தோம். அப்போ இவங்க வந்தாங்க, இவரும் அசிஸ்டன்ட் வந்தாங்க நிற்கணும்னே. அப்போ வந்து எங்களை ஃபோட்டோ பிடிச்சிருந்தாங்க. இப்போ என்னை பார்த்துட்டு நீயும் வரியாப்பா ஷூட்டிங்க்கு கேட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் வரேன், எங்கள் அம்மாயிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பயமாயிடுச்சு. நான் அப்படியே ஓட்டேன், வெளியே போயிட்டேன். அப்படியே ஓட்டு போய் அங்கே நின்றுட்டேன். அங்கே ரோட்டான போய் நின்றுட்டேன். இல்லை, எனக்கு பயமா இருக்கு, எங்கள் அம்மாலாம் கத்துவாங்க, அது மேலே ஃபோட்டோ பிடிச்சா. தெரியாதமா ஃபோட்டோ எடுத்துருக்காரு. ஃபோட்டோ எடுத்துருக்காரு. போயிட்டு அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு தான் வந்து எங்கிட்ட வந்து பேசினாங்க. இல்லை, எங்களுக்கு பயமா இருக்கு, எங்கள் பிள்ளைங்க எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக நாங்கள் வெற்றிமன் சார் நீங்கள் நம்பி அனுப்புங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிற பசங்களுக்கு நாங்கள் பொறுப்புன்னு சொன்னாங்க. டீச்சர் வந்து லீவ் விடுவாங்களான்னு தெரில. நான் போய் கேட்டேன், எவ்வளோ வேணாலும் லீவ் எடுத்துக்கோ, ஆனால் நல்லா நடி, நல்ல பேர் வாங்கு, ஸ்கூல் பேரை காப்பாற்று அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ் பண்ணி நல்லா சொன்னாங்க. சரி, வீட்லயே அடங்க மாட்டான், இவன் எங்கேருந்து அடிக்க போறான் எனக்கு டவுட்டா தான் அமுச்சு விட்டேன். இவன் ரொம்ப அர்த்தம் அடிப்பான், இவன் எங்க வீட்லயே அடங்காதவன். அவர் நாள் அவர் ஷூட்டிங் எடுத்தது தான் எனக்கு பெரிய மலை. நான் கேமரா பற்றி நடிகல, நான் சும்மா எங்கள் வீட்டாண்ட எப்படி விளையாடணும் அது மட்டும் அங்கே பண்ணிச்சேன். ரியாக்ஷன் பாத்தீங்களா? லேடிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த ரியாக்ஷன். ஓரளவுக்கு பேச்சுவார்த்தையில கலாய்ப்பேன். அதுக்கு பசங்க நிறைய ஆழ்ந்துட்டு அப்படிதான் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஷூட்டிங்கில் எல்லாரும் வெறுப்பேற்றுவான் எங்களை. காமெடி பண்ணே இருப்பேனா, நாங்கள் உட்காந்து அப்படியே கண்ணியை தலையை வச்சு அப்படியே சாவடிப்பான் போச்சு. செம்ம வெறுப்பாயிடும். போட்டு அடிச்சிருவோம் எல்லாம் சேர்ந்து கும்பலை போட்டு. நாங்க அடிச்சிருவோம். நீ என்ன அடிச்ச? நாங்க உங்களை அடிச்சிருவோம். நாங்க எல்லாம் நீங்க அடிச்சீங்க, நான் அடிச்சேன். மணி நான் பார்த்தோம், நாங்கள் எல்லாம் ஒழிச்சு போயிட்டு அவடி உட்காந்துருப்பான். என்னடா ஆச்சு ஒன்றும் இல்லை வாங்கிட்டுருவாங்க. அதை டைரக்டர் கூட கண்டிஷன்லாம் பண்ணுவாரு, இதை போல திட்டக்கூடாது, கலாய்க்கூடாது, ஏன்னா நீதான் பெரிய பையன் அப்படி இப்படி நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாரு. நானும் அதுக்கேற்ற மாதிரி அப்பத்துலேருந்து கலாய்க்கிறது விட்டு, அந்த பொண்ணையும் சரி இந்த பையனையும் சரி கலாய்க்கிறது விட்டு. நான் பேசிட்டு இருப்பேன் கூட, லேடிஸ் பார்த்தா புஸ்குன்னு போயிடுவான். திரும்ப கூட லேடிஸ் திரும்ப பேசிட்டு இல்ல நீ ஒத்துக்காட்டி போய் நான் சொல்லிட்டேன். நான் படம் புள்ள உனக்கு அண்ணன் நடிச்சிருக்கல, உன் கூடிய தானே இருக்க, எனக்கு தெரியாது. கேட்கலாமா? அண்ணா சொன்னாரு அவார்டு அவடண்ணா, சரிண்ணா நான் வந்து வாங்கிக்கிறேன். என்ன நேஷனல் வரேண்ணா எப்போ வரேன்? என்னது அவருக்கு என்ன கேட்டார்? பிளைன்ட பண்ணுறாண்ணா, பிளைனா இப்போ நான் கிளம்பிக்கிறேண்ணா ஃபஸ்ட்டுண்ணா போயிடலாம். என்ன ரொம்ப சிரிப்பு வேறு. எனக்கு அவார்டுங்களாம் எதுவுமே இல்லை, நான் ஃப்ளைட்டில் போகிறேன் சந்தோஷமா இருக்கு. நான் நம்பல, சும்மா யதார்த்தமா சொல்றாங்க அப்படின்னா. சும்மா விஜய் அவார்டு என்ன நம்பலாம், நேஷனல் அவார்டு இவனுக்கு மூஞ்சி கட்சிச்சுன்னா நம்பவே இல்லை. நான் யார்கிட்ட வாங்குறேன்னு தெரியல, ஆனா இப்ப புரியுது அவர் யாருன்னு. என்ன முகிருச்சு. டெல்லிக்கு நான் அவார்டு வாங்க போக கூட இங்கிலீஷ் தான் நிறைய பேசுறேன். இங்கிலீஷ் ஹிந்தி நம்ம வந்து தமிழ் பேசிட்டு இருக்கும் போது என்னத்தை அவங்க கிட்ட பேச முடியும்? நான் அப்படியே வாயா அமைதியா உக்காந்துட்டு தான் இருக்கேன். அவங்க இங்கிலீஷ் பேசுறேங்க, நான் ஓகே நோ இந்த 2 வார்த்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல வேற போறேன், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சும்மா இங்க நீட்டு கை நீட்டு இருந்தாங்க. என்னடா நம்ம எங்க போனாலும் கை நீட்டு இருந்தாங்க. நாங்க என்ன பாம்பு வச்சுக்கிறோம் உள்ள. என்ன நான் சொன்னேன், என்ன இல்லை நம்ம பாம்பு வச்சிடலண்ணா சொல்லிட்டு போகலாண்ணா, நாங்கள் பாம்பு வைக்கலன்னு. அது சொன்னார், செக்கிங்டா அவங்க பார்க்கறதா செய்வாங்க அப்படிலாம் மணி. நான் சொன்னார், அப்படியா நான் ஆச்சு நான் பண்ணிட்டேன். அங்கே போய் பார்த்தா மறுபடியும் அதுதான் பண்ணுறாங்க.
தனுஷ் சாரை பற்றி சொன்னா எனக்கு தெரிஞ்சவங்க அவர் நல்ல ப்ரொடியூசர் தான் சொல்லுவேன். அவர் தாங்க தலையே. நாங்கள் சும்மா தான் உட்காந்துருந்தோம். யாரோ வராங்க அதான் தனுஷ் வந்து நிற்கிறேன். தனுஷ் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களே அதுக்கு சொல்லின்ட்டு அவர் தொட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ரியாக்ஷன் தெரியல. நான் போய் எங்கள் டேரக்டர் கேட்டேன், சார் அவர் ஒரிஜினல் தனுஷா இல்லை டூப்ளிகேட் தனுஷா கேட்டேன். அவர் ஒரிஜினல்ரா வந்து வருது. ஒரிஜினலா எனக்கு தெரியவே இல்லை, டூப்ளிகேட் தெரியாது. அவரும் விஷ் பண்ணார், நேஷனல் அவார்டு வாங்க போறீங்க கிஃப்ட்லாம் விஷ் பண்ணார் நிறைய. நல்லா படிங்க, படிப்பை விட்டுறாதீங்க, படிப்பு இருந்தால் தான் அது இங்கிலீஷ்லாம் வந்து நிறைய பேச முடியும்ட்டு அப்படி சொன்னார். எனக்கே தெரியல, நான் தான் தண்ணி எனக்கு அப்படி இருக்கு. ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு என்னடா அடையாளமே தரல, இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி கேள்வி தான் நிறைய கிட்ட இருந்து வந்து. நான் சொன்னேன், இது 2 வருஷம் முன்னாடி எடுத்தது, நான் அப்போ சின்ன பையனாக தான் இருந்தேன், இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டேன்டா, அதெல்லாம் அடையாளம் தெரியாமல். எல்லாருக்கும் தெரியும் அவார்டு அவனுக்கு எல்லாருக்கும் காமிச்சேன். எல்லாருக்கும் டிவியில் சினிமாவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். என் வீட்லேயும் என் பிள்ளை இந்த மாதிரி நேஷனல் அவார்டு வாங்கிருக்குது நம்ம போது எனக்கே இன்னும் கூட நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அவார்டு வாங்கின பிறகுதான் நம்பினேன். நாங்கள் வெற்றிமாறன் சார், மணிகண்டன் சார், தனுஷ் சார் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் கையெழுத்து கும்பிட்டுக்கிறோம். ஏன்னா நாங்களாம் வந்து சினிமா தொகைனா எங்களுக்கு என்னன்னு தெரியாத இடம். அதனால எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி அவார்டுலாம் நாங்கள் டிவியில் தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் நேரில் நாங்கள் போய் நிற்போமான்னு என் பிள்ளை போய் நிற்கமான்னு நான் பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில சொன்னா பத்தாது, அது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அவர் இல்லைன்னா என் பிள்ளைங்க இந்த அளவுக்கு 4 பேருக்கு ரீச் ஆயிருப்பாங்களான்னு தெரியவே தெரியாது. எங்கடா போறீங்க? பீஸா தின்ன போறோம். ஐயா பீலாலாம் விடாத. அதெல்லாம் இல்லை, தமிழில் சொல்லுவேன். அவன் வரைக்கும் வாழ சும்மா தான். நேச்சுரல் அப்படிதான் பேசுறேன். நான் சண்டே போடுவேன் இல்லையா, அது நார்மலாக தான் பண்ணுவேன். அது கேட்காதீங்க, நான் தான் அதிகம் போதுமா.